இப்போ போன எபிசோடில் பார்த்தோம். அதாவது பிரம்மா உள்ளே புகுந்து ஐயப்பன் வந்து சிவனுடைய வாரிசு இந்த பாண்டி நாட்டுக்கு இளவரசன் ஆகிறத தடுத்து மீனாட்சி அதுக்கு பயன்படுத்தி வேற ஒரு வாரிசு உள்ளே கொண்டு வந்துடலான்றாங்க. அது சிவனுடைய இந்த இனம், சிவன் விஸ்வாமித்திர சம்மந்தப்பட்ட ஒரு இனம். அதில் வந்து அந்த கிருத்திகான்ற ஒரு பெண் வந்து கர்நாடகா பகுதியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியான்ற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. அவங்க மூலியமாக ஒரு குழந்தையை உருவாக்கி அந்த குழந்தை வந்து 6 பெண்கள் வளர்த்தாங்க. கார்த்திகேயன் பேர் வச்சு அது வந்து தத்து பிள்ளையாக எடுத்துக்கிட்டாங்க. யார்? மீனாட்சி எடுத்துக்கிட்ட பிறகு முருகர் வந்து மீனாட்சியுடைய மகனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ சிவன் பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, என்னடா அது சிவனுடைய வாரிசே வரக்கூடாதுன்னு நினச்சோம், ஏதோ வந்துட்டான், வந்தவனையாவது நம்ம பக்கம் திருப்பணும்ட்டு அது ஸ்கூல் மற்றது எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இதெல்லாம் அவர் கொடுத்து பேரே அவர் வைக்கிறார், சுப்ரம்மா. நான் பிரம்மா, இவன் சூப்பர் பிரம்மாவாக வருவான் அப்படின்னு பிரம்மாவே பேர் வச்சு சின்ன வயசுலேருந்தே இவனை நம்ம எப்படி பீஷ்மரை நம்ம கையில் எடுத்தோமா அதே மாதிரி இவன் எடுத்துடலான்னு பிளான் பண்ணி வளர்க்குறாங்க. அதனால தான் சுப்பிரமணியன் பேர் வைக்கிறாங்க. அவர் என்னென்ன நாங்கள் வளர்க்கட்டும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்துக்கலாம்னு அவரும் விட்டு பிடிக்கிறார். ஏன்னா தான் வாரிசு இதுவும் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். நல்ல ஸ்கூலுக்கு போட்டோம், அப்புறம் பார்க்கலாம். எனக்கு இவனுக்கு பிரிச்சுட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, அதனால பரவாயில்ல கான்வென்ட்டில் கூட படிக்கட்டும் பரவாயில்லன்னு விட்டுறாரு. போய் நல்லா அங்கேயும் ட்ரைனிங் எல்லாம் ஆகுது. இங்கே தான் முருகனுடைய திறமை பார்க்கணும். அவர் வரலாறுலாம் நல்லா சொல்லி கொடுக்குறாரு, நல்ல டான்ஸ் எல்லாம் கற்று ஃபைட்லாம் கற்று அவர் இந்தியா முழுக்க போய் வந்து ஃபைட் பண்ணி சூரபதுமன் அது இது டெல்லி இந்திரன்லாம் போய் ஃபைட் பண்ணி கடைசியில் தெய்வானியை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பேர் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறார். தெய்வானி கல்யாணம் பண்ணும்போது பிரம்மா தான் இருந்து நானே எல்லாம் பண்ணேன் அப்படின்னு நினச்சி பேர் வச்சது நான் தான் எல்லாம் பண்ணலான்னு நினச்சி எல்லாம் பண்ணும்போது அவரை நீ மந்திரம் மட்டும் பண்ணு, தாலியெல்லாம் எடுத்து நீ கொடுக்கக்கூடாது, எங்கள் அப்பா கொடுப்பாரு, நான் எடுத்து தாலி கட்டுவேன்னு தூக்கி ஓரம் கட்டிவிட்டேன் இல்லையா. எங்கள் அப்பா தான்டா கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணார், நீ ஏதோ ஒரு புரோக்கர் வேலை பண்ணேன்னு சொன்னோடனே அவன் பார்த்தான், என்னடா எடுத்து வளர்த்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார், நீ வெறும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் தான், எங்கள் தந்தையோட பெரிய ஆளா நீ அப்படின்னு கொஞ்சம் தூக்கில் போட்டவொடனே இதை வளர்த்ததே வேஸ்ட்டாக போச்சு. பீஷ்மரே பரவாயில்லன்ற அவனுக்கு வெக்ஸ் ஆகி போச்சு. அந்த பிரம்மா இவனை ஆளை விடக்கூடாதுன்னு மனசுக்குள்ள அவருக்கு வெறி வந்துச்சு இல்லையா. அவன் என்ன பண்ணால் அதோட அந்த கோபத்துக்கு அப்புறம் வந்து முருகர் வந்து வேற தமிழை வந்து ஆட்சி மொழி ஆகினார். இது வேற அவனுக்கு யாருக்கு கோபம், யார் பிரம்மாவுக்கு அடிப்படையில் ஏற்கனவே சமஸ்கிருதத்தை வந்து தெல்லாக்கி பண்ணுறானேன்ட்டு இந்த பையன் வந்து அவனுக்கு பிறக்கலாக இருக்கிறன்னு ஏதோ ஒன்று ஒரு எழுத்து ஏதோ பேசுகிறார். அதெல்லாம் பண்ணுவேன்னா அவன் தூக்கி போட்டுறாரு. அவர் யார்? பிரம்மா வந்து ஆமாம், தமிழ் எழுத்தான்றதுக்காக தூக்கி போட்டுறாரு. ஆமாம், இந்த முருகனுடைய திருமணத்துக்கு பீஷ்மரும் வந்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு நம்ம மூலிமா வாரிசு வரலைனாலும் அப்பாவுக்கு முருகன் மூலிமா ஒரு வாரிசு வரட்டும், அந்த எண்ணம் தான் அவருக்கு வந்திருக்கு. இதெல்லாம் மறைக்கிறானுங்க வரலாற்றில். மூத்த பையனை வச்சு தன்னுக்கும் கல்யாணம் பண்ணார். பீஷ்மர் வந்து சிவனுடைய மீனாட்சி திருமணத்துக்கும் கூட இருந்தார், தம்பி முருகனுடைய கல்யாணத்துக்கும் கூட இருந்து எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்படித்தான் இருந்திருக்கிறார். அவர் தியாகியாக தான் காமராஜர் மாதிரி இருந்திருக்கிறாரு இல்லையா. அப்படி பண்ணும்போது இவன் தூக்கி கொள்ள போட்டான். இது பிரம்மா வந்து கொஞ்சம் ஓவராக இதை டிஸ்டர்ப் பண்ண, தமிழுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது, குடும்பத்தில் இளைஞலாக இருப்பான்னு தூக்கி கொள்ள போட்டார் இவர். அந்த ஆள் இதை மன்னிப்பு கேட்குற மாதிரி வெளியில் வந்து முருகனை எப்படியாவது தொலைச்சி காட்டணும்னு பண்ணி விநாயகரை மேலே தூக்கி இவரை கீழே இறக்கி சிவனுக்கே பிறக்கலன்னு ஒரு பொய்யை சொல்லி மீனாட்சியை கன்ஃபியூஸ் பண்ணி அடித்து காலி பண்ணிட்டார். இதெல்லாம் பீஷ்மருக்கு ரொம்ப பெரிய வருத்தம் தான். ஏன்னா அப்பாவுக்கு நாம் தான் கல்யாணம் பண்ணிக்கல, நமக்கு தான் வாரிசு இல்லை. அதாவது நம்ம முருகன் மூலியமாவது அப்பாவுக்கு ஒரு வாரிசு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு பீஷ்மர் இப்போ முருகன் காட்டுக்கு போனது வந்து சந்தோஷப்படுவாரா? இல்லவே இல்லை. அவர் 14 வருஷம் காட்டுக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் இருந்து, அது இல்லை நம்ம கேரளாவில் நம்ம ஐயப்பன் கோயிலில் தங்கியிருந்து மறுபடியும் வந்து திரும்ப வந்து ஃபைட்லாம் பண்ணி இது பண்ணி மறுபடியும் நாட்டை பிடிக்கிறதுக்கு பார்க்கும்போது விநாயகரை மட்டும் விட்டானுங்க. விநாயகரை விட்டு முருகரை காலி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணும்போது பீஷ்மருக்கு ஒரு பெரிய சங்கடம் வந்துச்சு. நம்ம அப்பாவுக்கு பிறந்த வாரிசு விநாயகர், இது இவர் முருகர். இது வந்து மீனாட்சிக்கு பிறந்த பையன் தான் இவர், யார் வந்து விநாயகர். ஆனால் இவருக்கு முருகர் பக்கம் தான் இருக்கணுன்ற எண்ணம் இருந்திருக்கு. யாருக்கு?
இதான் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் பீஷ்மருக்கு பிரச்சனை இல்லை. இல்லை, இப்போ 2 பேருக்குமே முட்டிக்குது முருகர் விநாயகர்னு முட்டிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய பாசம் எங்கே இருந்திருக்கும், அப்பாவுக்கு பிறந்த முருகருக்கு நாம் சப்போர்ட் பண்ணணும்னு அந்த பிளட்டு கண்டிஷன்ஸ் இருக்கும் இருக்கும். ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா மீனாட்சியுடைய விநாயகருக்கு சப்போர்ட் பண்ண வச்சிடறானுங்க. அவர் ஒரு 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 தெரியுது, சூதுன்னு தெரியுது, வேறு வழி இல்லாமல் பிராமண டாமினேஷனால் அவர் வந்து இப்போ வடக்கில் ரூல் பண்ணோன்னா பீஷ்மர், வடக்கில் வந்து பிராமண டாமினேஷன் அதிகம், சவுத்தில் வந்து நான் பிராமண டாமினேஷன் அதிகம். அதனால் முருகருக்கு சப்போர்ட் யார் வேணாலும் சவுத்தில் பண்ணிவிடுவாங்க, நார்த்தில் பண்ண முடியாது. அந்த சங்கடத்தில் மாட்டிக்கிட்டார் அவர். இல்லைன்னா ஆட்சி போயிடும், இல்லைன்னா தனியாக தான் போய் இவருங்க காட்டிக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா வேறு வழியே இல்லாமல் அங்கே வந்து பஞ்சபான இவங்களுக்கு துரோணர்கள் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி விநாயகரை சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடுது. விநாயகர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து கொஞ்சம் தளபதிக்கு பிறந்தவர் தானே, அவர் அரசருக்கு உண்டான நீதியெல்லாம் இருக்காது, அவருக்கு இருக்கிற வரைக்கும் பதவியில் இருந்தால் போதுன்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. ட்ரெடிஷ்னல்லாம் கொஞ்சம் கம்மி. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா முருகனுடைய எதிரியாக மாறிட்டார். அந்த விநாயகர் இறக்கிறதுக்கு இறந்துடுறாரு. இறந்த பிறகு பின்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணனை கையில் எடுக்கிறாங்க. யார்? ஆமாம், விநாயகர் இறந்த பிறகாவது முருகருக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்து இந்தியா பூரா கூட்டம் போகலான்னு எல்லாருக்கும் எண்ணம் வந்துருச்சு இல்லையா? அது வந்து பீஷ்மருக்கு உடன்பாடாக இருந்திருக்கும். சரி வரட்டும், சவுத் அவர் ஆளட்டும், நம்ம ஆளெல்லாம் இருந்திருக்கோம். இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா விநாயகரும் போயிட்டாருன்னும் போது நமக்கு அடியால் ஒன்றும்ல அவங்களுக்கு, உடனே கண்ணனை எடுத்து பாமாவை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு தூக்கி அடிக்கிறாங்க. விநாயகர் இறக்குற வரைக்கும் பாண்டவர்கள் கௌரவர்கள் ஒன்றா தான் இருந்தாங்க, பிரச்சனை இல்லை. விநாயகர் இறந்ததுக்கு அப்புறமா தான், இறந்த உடனே என்னன்னா அவங்களுக்கு ஆள் தேவைப்படுது. கிருஷ்ணரை வந்து தாம்பாக்கம் எடுத்து பாமான்ற ஒருத்தர், விநாயகருடைய பொண்ணு தான் அது, பாமாவை கல்யாணம் பண்ணி வச்சு விநாயகருடைய மாப்பிள்ளையாக்கி, அதாவது முருகருடைய மச்சானாக இருந்தவரை தூக்கி விநாயகருக்கு மாப்பிள்ளையாக்கி அதை வச்சு ஐயர் ஆன்மீக சார்பாக விநாயகர் ரீப்ளேஸ்மெண்ட்டு கரெக்டாக விநாயகர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் கண்ணனை வச்சு அடித்து தூக்கி முருகருக்கு வந்து எதிர்ப்பாக சில வேலைகள்லாம் பண்ணி விட்டுறாங்க. அதில் சிவனே ஆத்திரப்பட்டு, என்னடா டே விநாயகன் தான் போனான், நீ அதே மாதிரி நான் வளர்த்த ஆளுங்களை இப்படி தப்பு பண்ணுறீங்களே. அது ஒரு ரெண்டாவது, விநாயகர் கூட அதிகமாக வந்து சிவன் வளர்க்கலை, மீனாட்சி தான் வளர்த்துது. இவருக்கு வந்து கண்ணனை சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்த முடிவு பண்ணிட்டான்னு ஆத்தத்தில் இவர் அடித்து போட்டார். இவரே எம்பு எடுத்து அடிச்சு விட்டார். அப்புறம் அவர் கண்ணன் பெட்டில் போனார். ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது தான் எல்லாம் வராங்க. கண்ணன் வந்து சீரியஸாக இருந்தும்போது அவர் வந்து அட்வைஸ் பண்ணுறார், ஒரு ராஜா எப்படி இருக்கணும், நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு. அதுதான் வந்து பகவத்கீதை. சிவன் கண்ணனுக்கு உபதேசம். இந்த உபதேசம் பண்ணும்பொழுது கண்ணனை பார்க்கறதுக்கு பீஷ்மரும் வந்திருப்பார், பஞ்ச பாண்டவர்களும் வந்திருப்பாங்க, எல்லாரும் வந்திருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாள் வந்து பாண்டவர்களுக்காக உதவி செய்தவர் கண்ணன். இப்போ தற்சமயம் தான் லாஸ்ட் பீரியடில் தான் அந்த பக்கம் அணிக்கு போனார். இந்த சில பேர் திமுக இருந்துட்டு அதிமுக போவாங்கள, நெடுஞ்செழியன் போனார், அவர் போவார்னால லாஸ்ட் மணி போய் 2 பக்கம் இல்லாமல் போயிடுவாங்க, ரெண்டாம் கண்ணன் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் வந்து எல்லாருமே வந்திருக்காங்க கண்ணனை பார்க்குறதுக்கு. ஏன்னா சிவன் தான் அந்த மருத்துவம் பார்க்குறாரு. மருந்தீஸ்வரர் கோயிலில் வச்சு தான் வந்து கண்ணனுக்கு, அடிப்பட்ட கண்ணனுக்கு மருத்துவம் சேர்க்கிறாரு. கண்ணமாப்பேட்டில் தான் அவருக்கு வந்து சுடுகாடு எல்லாம் பண்ணுறாங்க. அதான் பாசாதி கோயில் தான் கட்டினான்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ எல்லாரும் சவுத்துக்கு வந்திருக்காங்க. சிவன் முன்னாடி உட்காந்து சிவன் வந்து அந்த பகவத்கீதையை சொல்லும்போது கண்ணன் மட்டும் இல்லை, பீஷ்மர் அவங்க இவங்க மகாபாரதத்தில் 2 பக்கம் சைடில் இருக்கிறவ எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே நேரத்தில் டீச்சிங் கொடுத்துருக்காரு. ஒரு அரசனாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் இல்லையா, அவன் வந்து இந்த மாதிரி வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதும், அந்த இந்தியாவினுடைய பூர்வீக அரசியலை எப்படி நம்ம பாதுகாக்கணுன்றதும், ஆரியம்மம் எதிரிகள் இல்லை ஆனால் அவங்க பூர்வீகத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடாதுன்றதும் அவரெல்லாம் அழகாக அந்த தத்துவத்தை பூரா சொல்லி பகவத்கீதையை பூரா சொல்கிறாரு. இது பூரா கேட்ட உடனே பீஷ்மருக்கு என்ன வரும், இது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்பாவனுடைய கொள்கையை நம்ம நிறைவேற்றிட்டா, நமக்கு ஒரு மூத்த பிள்ளை அதை சொன்னதை நிறைவேற்றிட்டான்னு எண்ணம் வரும்னு அவருக்கு எண்ணம் வந்துடுச்சு. சென்டிமெண்ட் ஆகிட்டார். கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுறோம், நாங்கள் சண்டையெல்லாம் போட்டுறல, அது வந்து சமாதானம் ஆயிடுறோம், ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் பேரை காப்பாற்றுற மாதிரி வடநாட்டை நாங்கள் பண்ணுறோங்கன்றோன்னு சொல்லி அவர் ஏதாவது சொல்லியிருப்பார். வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய ஏஜுக்கு அனுபவத்துக்கு ஒரு காமராஜர் மாதிரி தான் இருந்திருக்கிறார். பண்ணலாம் தான் இருப்பார். காமராஜரே வந்து நார்த் இந்தியாவை பகிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு நிறைய பண்ணியிருக்கிறார்.
அதுக்கப்புறம் தான் இவருக்கு பதவியெல்லாம் பிடிங்கி சிஎம் பதவியெல்லாம் பிடிங்கி வடநாட்டுக்கு கொண்டு போயிட்டானுங்க. இவர் விட்டா அவன் வடநாட்டை விட தமிழ்நாட்டை பெரிய ஆள் ஆகிடுவான் சவுத்துக்கு வந்து அப்படின்னு. அந்த மாதிரி பீஷ்மர் வந்து காமராஜர் இடத்துலேருந்து எல்லாம் பண்ணியிருக்கிறார். அப்போ பண்ணியிருக்கிறது இவங்க மறைக்கிறாங்க. அப்போ அவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, கண்ணன் வந்து ஏதோ பாவம் மன்னிப்பு கேட்டு இறந்துட்டார். ஆனால் நம்ம குடும்பம் ஒன்றா ஆகி போச்சு. பீஷ்மர் வந்துட்டார், பஞ்சபாண்டவர் குரூப் வந்துருச்சு, முருகர் வந்து உலகம் பூரா போயிட்டு பெரிய வெற்றி பெற்று வந்துட்டார். இதோட நமக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா அவன் எதிரி என்ன பண்ணிட்டான், நாம் வந்து மீனாட்சியை வச்சு குடும்ப குளத்தில் குழப்பம் உருவாகலான்னு பார்த்தோம். ஒரு இவனை வச்சு பண்ணலான்னு நினச்சோம், பிரம்மா வச்சு அவனும் போயிட்டான், மீனாட்சி இறந்து போச்சு. இப்போ விநாயகரை வச்சு குழப்பம் பண்ணலான்னு நினச்சோம், விநாயகரும் இறந்து போயிட்டாரு. இப்போ வந்து கண்ணனை வச்சு குழப்பம் பண்ணலான்னு நினச்சோம், கண்ணன் இறந்து போயிட்டாரு. இப்போ ஆரியர்களுக்கு வந்து குழப்பம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு நான் பிராமின் ஆள் கிடைக்கல. நான் பிராமின் இருந்தால் தான் அரசனாக இருப்பான், சண்டை சாடிலாம் போடுவான். அதனால் ஒரு ஆள் வந்து சண்டைக்கு ஆள் தேவை. யாருமே இல்லைன்னா இப்போ யாரை வச்சு சண்டை போடுறது? அவன் மறைமுகமாக இருந்து வேலை செய்கிறவன், நேராக வேலை செய்கிறவனுக்கு ஒருத்தன் ஓணும்ல. அவன் பார்க்குறானுங்க, விட்டுறக்கூடாது. பீஷ்மர் கொஞ்சம் இறங்கி போய் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டான்னா நம்ம கதை ஆரியர் கதை அதோட முடிஞ்சது. பிராமணன் அதாவது ரெப்ரசன்டேட்டிவே இல்லாத ரெப்ரஸன்டேட்டிவ் அது ஆரிய சமதான் போயிடும் அப்படின்னு வரிஞ்சு கட்டி எல்லாம் வேலை செஞ்சு பீஷ்மரை கூப்பிட்டு நாங்கள் பீஷ்மர் சொல்கிறார் நம்ம சமாதானம் போயிடும், சிவன் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி பண்ணிவிட்டு ஆளு கொஞ்சம் நாடு எடுத்துக்கிட்டு போயிடுவோம், இனி சண்டைலாம் வேணாம், எங்கள் அப்பா சொல்லிட்டாருன்றாரு. என்ன அப்பாவா? ஒன்று வளர்த்தது ஆரியா? சின்ன வயசுலேயே கொண்டு வந்து பீஷ்மர் நாங்கள் தான் வளர்த்தோம். யார் வசிஷ்டர் தான் இருக்கிறார், நாங்கள் தான் வளர்த்தோம், உனக்கு பள்ளி கல்வி கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம், அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக நீ அப்பா ஆகிட முடியுமா? அப்படிலாம் கேட்டுருப்பார். நீங்கள் ஆக்சுவலாக பீஷ்மருக்கு இவனுங்களுக்கு நடந்த உரையாடலே பச்சின்னா ஒரு பெரிய மகாபாரத மாதிரி இருக்கும். அதுக்காக நீ அப்பா ஆகிட முடியுமாய்யா, பிளட்டுன்னு ஒன்று இருக்கையான்னு கேட்டிருப்பாரு. எல்லாம் சரிதான். அப்போ நாங்கள் துரோகியா? நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணுற வயசுல கூட அவர் வந்து கல்யாணம் பண்ணி இல்லை நான் தானே வேணாண்ணே இல்லையா? அப்படியே குற்றச்சாட்டு போகிற அப்படியே அப்பா ஒரு புள்ள இருக்க ஒருத்தன் அப்பன் போய் கல்யாணம் பண்ணிக்க வேணாம், என்ன ஏன் அப்பன்னு பேசுகிற நீ? புள்ள நீ வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் வந்து மீனாட்சி கல்யாணம் இல்லையா? நான் தான் ஏன் வேணாண்ணே, நீங்கள் சொல்லி தான் ஏன் வேணாம், நல்லா கூட போட்டிருக்கணும் அவர். அது அப்படியே சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து சிவன் கூட சேராதாக்கி, நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் கைவிடக்கூடாது, நாம் வந்து கண்டிப்பாக நாம் தான் ஜெயிக்க போகிறோம் இல்லையா? முருகருக்கெல்லாம் அந்த டேலண்ட்டே கிடையாது, அவர் வந்து நீ முருகருக்கெல்லாம் நீ நம்பி போகாத அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு சத்தியத்தை வாங்கி காலில் விழுந்து அவர் மறுபடியும் சிவனை செஞ்சு விடாமல் பண்ணி பிரித்து கொண்டு போயிட்டான். இப்போ சிவனுக்கு நல்லா தெரியுது, அவர் வந்து செஞ்சோற்று கடன் ஒன்று இருக்குல்ல, நாம் பெற்றோம் வளர்த்தது பூரா அங்கே வந்தானுங்க, அதனால் அவங்க வீட்டில் சோறு சாப்பிட்டாரு, அவனுக்கு வளர்த்துட்டானுங்க, கல்வி கொடுத்தானுங்க. அந்த செஞ்சோற்று கடன் இருக்கு இல்லையா, இதுக்காக போய் பீஷ்மர் மாட்டிக்கிட்டார். இந்த சென்றோற்று கடன் பீஷ்மர் போய் அங்கே மாட்டிக்கிட்டு தான் இவன் என்ன பண்ணிட்டான், கண்ணன் ஏதோ பாட்டு பாடினதாகவும் சென்றோற்று கடன் கர்ணன் ஒருத்தர் சென்றோற்று கடனுக்காக போனான்னு ரொம்ப தூக்குறாங்க. உண்மையிலே சென்றோற்று கடனுக்காக மாட்டினவர் பீஷ்மர் தான். நிறைய பேர் இந்த கட்சியை விட்டு மாற முடியாமல் அந்த கட்சியிலேயே இருந்து பேராசிரியர் அன்பழகன் என்ன அவர் சிஎம் ஆகிறேன் எம்ஜிஆர் வாங்க நீங்கள் அப்படின்னாரு. செஞ்சோற்று கடன் ஒன்று இருக்குது, நான் இங்கேயே இருந்து நல்லதை கெட்டதை நான் பார்த்துக்கிறேன், அது ஏதோ நெருஞ்செழியன் கூப்பிட்டா வந்தாருன்னா பார்த்துக்க அப்படின்னாரு. இங்கேயே இருந்தவருக்கும் பேர் இல்லாமல் போயிட்டாங்க, அங்கே போயிட்டு அண்ணன் பார்க்க போனவருக்கும் பேர் இல்லாமல் பண்ணிட்டாங்க இல்லையா? அது இவங்க அதை விட நெடுஞ்செழியன் பேராசிரியர் ஒன்றா இருந்தாருன்னா எல்லாரையும் பண்ணியிருக்கலாம். சரி ஓகே அதை விட்டுருவோம். அந்த மாதிரி தான் பீஷ்மர் வந்து அங்கே போய் கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு கூட இறங்கிட்டு நாங்கள் வார் பண்ணி செய்கிறோன்ட்டாங்க. சிவனுக்கு ஒன்றே புரியல, ஏடா நம்ம குடும்பம் நம்ம கண்ணு முன்னாடி ஒன்றா ஆக்கிடலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் விநாயகரை கூட நம்ம மீனாட்சிக்கு பிறந்த விநாயகரை கூட கடைசி நேரத்தில் கொஞ்சம் மாற்றிட்டார். சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி விநாயகர் வந்து சிவன்கிட்ட சரண்டர் ஆகிட்டார். அது கூட நம்ம பண்ணிட்டோம், மீனாட்சி கூட மாற்றிவிட்டோம். பெத்த புள்ளியை நம்ம மாற்ற முடியலையே, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சி வேதனை அவருக்கு அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. வார் நடக்க போது உடனே சிவனும் இவரும் நம்ம முருகரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த வாரம் எப்படிப்பா நடத்த போகிறாங்க என்னன்னு. இல்லை நான் வந்து நான் வாரில் ஏகப்பட்ட வாரம் சந்திச்சிட்டேன், உலகம் பூரா பார்த்துட்டு வந்துட்டேன், இந்த வாரில் கண்ணாமண்ணா நடிச்சிக்கிறதுல பைத்தியகாரத்தனம், வார் இருக்கணும். ஏன்னா அகிம்சையில் ஒரு காலத்து உங்கள் அகிம்சை தோற்று போச்சு இல்லைங்க, அன்பே சிவன் நீங்கள் அகிம்சை நீங்கள் சொன்னால் அவன் ஒருத்தனை கண்டுக்கலையாது. அதனால சாம தான பேத தண்டம்
எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தண்டம் பண்ணி தான் இதை முடிக்கணும் இதை. அதனால் நீங்கள் உங்கள் அகிம்சையெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது, நீ கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி இடம் பொருள்னு ஒரு இருக்குது, இது போர் தான் அப்படின்ட்டானா போர் பண்ணுவோம். ஆனால் அதை முறையாக பண்ணி அவர் வேதனை தான் பண்ணுறாரு. போரில் எல்லாருமே அழிஞ்சிடுவாங்களப்பா அப்படின்னாரு. அதிகாமல் பண்ணுறதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன். எனக்கு வந்து என்னென்னா போரே வந்து 18 நாள் ஆகிறேன், அதுக்குள்ளே 2 பேரும் பண்ணிக்கணும், இஷ்டத்துக்கும் கண்ணாமண்ணான்னு எல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு முறைப்படுத்துகிறேன் நான். பாரத போர் வந்து உலகத்துக்கே ஒரு உதாரணமாக இருக்கிற மாதிரி பண்ணி நான் நடுநிலையாக இருந்துக்கிறேன். 2 பேரும் பண்ணி யார் ஜெயித்தாலும் நம்ம சந்திரவம்சம் தான், உங்களுடைய பேர பசங்க தான் இல்லையா, இந்த பக்கம் பையன் அந்த பக்கம் இது இல்லையா, அப்படி இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணாருன்னா, சரிப்பா எப்படியாவது பீஷ்மருக்கு அவனை வந்து அந்த வாரிலேருந்து வெளியேற்றிட்டா கூட நல்லாயிருக்கும்னு இவர் ஃபீல் பண்ணுறாரு தெரியுது. ஏன்னா ஒரு மூத்த பையன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீ பாருன்றாரு. ஆனால் அதனால தான் இவர் சமாதானமாக இருந்து அந்த வாரம் நடத்துகிறாரு. ஆனால் அவங்கெல்லாம் உள்ளே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, குழந்தைங்கள எக்ஸஸாக போய் இளம் பாண்டவர்கள் குழந்தைகள்லாம் அங்கே வந்து இந்த டென்ட்டில் இருந்தவங்கலாம் போய் அடித்து காலி பண்ணி எல்லாம் பண்ணிடுறதுனால அந்த இடத்துல வந்து நியூட்ரலாக இருக்க முடியலை முருகனால். வார் தர்மத்தை மீறி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவர் சொன்னார், வார் தர்மத்தை எங்கே மீறீங்களோ அங்கே நான் ஒன் சைடு ஆகிடுவேன்னு முருகர் சொல்லி அடிச்சு எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் பாண்டவர் பக்கம் போய் அடிச்சு வந்துச்சு. கடைசியில் அந்த பீஷ்மரியாவது ஏதாவது பண்ணிவிடுவோன்னு நினச்சா அவனுங்களே எதிரிகளே என்ன பண்ணிட்டானுங்கண்ணா, துரியோதனர் கூட்டம் இந்த பீஷ்மர் இருக்கானே கடைசி வரைக்கும் நியூட்ரல்ன்ற பேரில் சிவன் வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அங்கே இருந்துக்கிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு வேளை நம்ம தோற்று போய் பீஷ்மரை விட்டோம்னா அவன் அங்கே தலைமை தாங்கிடுவான். எங்கள் முருகர் வந்து பீஷ்மரை அங்கே ஹெட்டில் கொண்டு போய் வச்சு வடக்கு பீஷ்மர் தெற்கு முருகன் ஆகிடுவாங்க. அதனால தோக்கிறதுன்னு ஆகிப்போச்சு. ஆனால் பீஷ்மரை உயிரோட விட்டுக்கூடாது இல்லையா, அவரை நாம் கொள்ள முடியாது. இதுக்கு மேலே அவன் நம்மால் கிடையாது. அவன் போய் என்ன பண்ணுவான்னா நியூட்ரலாக இருந்து சரி ஏதோ போரில் ஜெயிச்சவங்க யார், முருகர் தானா, அப்போ முருகருக்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன் அப்படின்ட்டுவாங்க. வடக்கு தெற்குன்னு ஆகி போச்சுன்னு வச்சு சிவன் பிள்ளையை மறுபடியும் ஆண்டுவானுங்க. அதில் நாம் கொல்ல முடியாது பீஷ்மரை, அட்லீஸ்ட் முன்ன தள்ளி விட்டு இல்லையா நினச்சிருந்தாக்கா பீஷ்மர் என்ன பண்ணியிருக்கலாம், ஏஜ் ஆனவரை நீங்கள் பின்னாடி இருங்க நாங்கள் பார்த்துக்கிறேன்னு துரியோதனுக்கு அப்புறம் தானே பீஷ்மர் சேர்த்துருக்கணும். துரியோதன் என்ன சொல்லியிருக்கணும், நான் ரொம்ப பேர மாதிரி நாங்கள்லாம் 2ல் 1 பார்த்துட்றோம், நீங்கள் பின்னாடி இருங்கன்னு சொல்லணும். இல்லை அவர் கொஞ்சம் நெஞ்சு நிமித்திக்கிட்டு எல்லாம் ஒன்று இன்னி முன்ன போடான்னு விட்டு அவருக்கு அது நல்லாவே தெரியும் அவனுங்களுக்கு துரியோதனர் கூட்டத்துக்கு பீஷ்மர் காலி பண்ணணும். அது உள்ளேருந்தே அவனுக்கு அனுப்பிச்சு அவர் பார்த்தார் அர்ஜுனன், நமக்கு வெற்றி தான் இப்போ முக்கியம், யார் வந்தால் என்ன அடிச்சிட்டாரு. அதில் பீஷ்மர் அடிபட்டார். ரஷ்யா முன்னாடி விட்டு சைனா பின்னாடி இருக்கிற மாதிரி. ஆமாம் கரெக்டு. இது செகண்ட் வேர்ல்டு வாரில் இவனுக்கு நினச்சிருந்தா இவனுங்க வந்து இங்கிலாண்டே நேரடியாக சண்டை போட்டிருக்கலாம் யாருக்கிட்ட, இவனுக்கிட்ட ஹிட்லர்கிட்ட. இவனுக்குன்னு என்ன நம்ம ஏதோ ரொம்ப சேஃப்டியாக இருக்கக்கூடாதுன்ட்டு இவனு புதுசாக வந்த புரட்சியாளர்கள். ரஷ்யான்றது என்னென்னா சும்மா இந்த இவர் மாதிரி பீஷ்மர் மாதிரி நெஞ்சு நிமித்திக்கிட்டு வந்தார்லப்பா, நீ கொஞ்சம் இருந்தால் தான்ப்பா பண்ண முடியும்னு உள்ளே தள்ளி விட்டு அடித்து நிறைய லாஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அவனுங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. இன்றைக்கி உக்ரைனே கையில் எடுத்துக்கிட்டு ரஷ்யாவை அடிக்கிறாங்க. எவ்வளோ ஐயக்குத்தனம் பாருங்கள் இல்லையா. அன்றைக்கி ரஷ்யா இல்லைன்னாக்கா 2ஆம் உலக போர் நடந்திருக்காது. இன்றைக்கி அதே யூரோப்புக்காரனுங்க ரஷ்யாவை வந்து உக்ரைனை வச்சு அடிக்கிறாங்கன்னா இதே அந்த ஆரியர்கள் பண்ண வேலையை தான் அவன் வந்து பண்ணுறான். ஏன்னா ஜெர்மன் ஆரியர் தானே, இங்கே இருக்கிற ஜெர்மனும் இங்கிலாண்டு எல்லாம் வந்து ஆரிய சமுதாயம், அதே தான் அங்கே நடக்குது. இதுதான் நடக்குது. எல்லாம் வெள்ளைக்காரனுங்க தான் அவனுங்க. பழைய வெள்ளைக்காரன் புது வெள்ளைக்காரன் அந்த மாதிரி நடக்குது. அப்படி இருக்கிற காலத்தில் கரெக்டாக இங்கே என்ன பண்ணிடுறாருன்னா பீஷ்மர் வந்து தெற்படிக்கையில் இருக்கிறார், அம்பு படுக்கையில் இருக்கார். அம்பு படுக்கையில் இருக்கிறத போகும்போது இவங்க எல்லாம் போய் பார்க்குறாங்க, பீஷ்மர் பார்க்குறாங்க. யார் போய் முதல்ல பார்க்குறதுன்னா பஞ்சபாண்டவர் தான் பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்க, அங்கே இருந்துக்கிட்டு நமக்கு சாதகமாக ஃபீல் ஒரு கேடயமாக இருந்திருக்காரு. எதிரியா இல்லை ஒரு கேடயமாக இருந்திருக்கு. இவ்வளோ நாள் நடுநிலையாக தள்ளினார், முடியல அவரால். அதனால் அங்கே போய் மம்பில் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அப்புறம் போய் அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்கும்பொழுது அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நியாயம் உங்கள் பக்கம் இருந்தாலும் நான் செஞ்சோட்டு கடனுக்காக நான் வந்து அந்த பக்கம் இருந்துட்டேன், நான் இறந்துட்டேன், அன்றைக்குமே வாரில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நல்ல மாதிரியாக நாட்டெல்லாம் ஆளணும் அப்படின்னு அங்கேருந்து வாழ்த்துறாரு. இவர் வாழ்த்து செஞ்சு தான் இவங்க போகிறாங்க. எதியாக இருந்தால் எதுக்கு போகிறாங்க, துரியோதனன் செத்துறதுக்கு போனாங்களா, கிடையாது, பீஷ்மர் செத்துறதுக்கு தான் போகிறாங்க. அந்த பீஷ்மர் அந்த நேமை வந்து ஒரு நல்லவர் அப்படின்ற நேமை தக்க வச்சுக்கிட்டு இப்போ காமராஜர் வந்து காங்கிரஸில் இருந்தாலும் திமுககாரங்களும் பாராட்டுவாங்க, அங்கேயும் பாராட்டுவாங்க, எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஒரு நேமை தக்க வச்சுக்கிட்டார்ல. அதுதான் வந்து காந்தி மாதிரி இண்டிவிஜுவலாக நேம் காமராஜர்ன்றவர்
தமிழ்நாட்டினுடைய இன தலைவர்ன்ற மாதிரி ஒன்று இண்டிவிஜுவல் நேம் அவர் தக்க வச்சுக்கிட்டார். அது போய் எல்லாம் பார்த்து பண்ணார். இப்போ நமக்கு என்னென்னா அந்த நேரத்தில் எம்புப்படிக்கையில் பீஷ்மர் இருந்தபோது இந்த விஷயம் என்ன பண்ணால் எல்லா இடத்துக்கும் போகுது. பீஷ்மர் வந்து உயிர் போகலை, ஆனால் அம்புப்படிக்கையில் இருக்கிறாரு, போர் கண்டினியூ ஆகுதுன்ற விஷயம். இப்போது இந்த போரே நடக்கக்கூடாதுன்னு நினச்ச சிவன், அதை மீறி போர் நடந்து நிறைய சேதாரங்கள் வந்துருச்சுன்னு நினச்ச சிவன், இப்போ பீஷ்மர் சாகக்கூடாதுன்னு நினச்சவர் பீஷ்மர் அம்புப்படிக்கையில் இருக்கிறாருன்ற விஷயம் அவருக்கு தெரியுது. தெரியும் போது அவர் மனசு என்ன பண்ணுதுனாக்கா, அந்த மூத்த பொண்ணு அவர் அந்த பழைய வரலாறுலாம் மைண்டில் ஏறுதில்ல, எவ்வளோ காலில் விழுந்து நம்ம பீஷ்மரை நம்ம வந்து கங்கா கிட்ட பெற்று எடுத்தோம் இல்லையா, தவம் இருந்து பெற்றக்குள்ள தான் அந்த இது இல்லையா, தவ புதல் தான் அவன். ஒரு பிள்ளைக்காக வந்து ஒரு பொம்பளை காலில் விழுந்தோம்ல, ஒரே ஒரு பிள்ளையை பெற்று கொடுன்னு சொன்னோம்ல, அதுவே இந்த கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னும் போது அவர் மனசில் ஒரு பெரிய வேதனை. அவருக்கு ஒரு பாலிசி என்ன இருக்குன்னா, புள்ள இறக்க தந்தை உயிரோட இருக்கிறதுன்றது அதை விட கொடுமையான ஒரு பாவம் உலகத்தில். அது இல்லை, அது சோகம். அவர் உலகத்திலே இருக்கிற சோகத்திலே என்ன நினைக்கிறாருன்னா, பிள்ளை இருந்து அப்பா உயிரோடு இருந்தால் அது அந்த சோகம் உலகத்திலே வேறு எந்த சோகமும் இல்லைன்ற புத்திர சோகம் தான் உலகத்திலே சிறந்த மோசமான ஒரு சோகன்றார் நினைக்கிறார். முருகர் இருக்கிறாரு, இருந்தாலும் மூத்த பையனுக்கு உண்டான இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா, வாழ்க்கையை அனுபவிக்கல. இப்போ பீஷ்மர் வாழ்க்கையை அனுபவிச்சிருந்தாருன்னா அந்த சிம்பதி வராது இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கல, அந்த அக வாழ்க்கைன்றது டோட்டலாக போயிடுச்சு. இப்போ முருகருக்கு அக வாழ்க்கையும் இருந்தது, புற வாழ்க்கையும் இருந்தது, அதனால் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார். அது பெண்கள் தான் இருந்தது, 2 ஆறு வழி சோழ வழி இருந்தால் கூட முருகருக்கு வந்து ஓரளவு பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே முருகருக்கு வந்து கிருஷ்ணருடைய வம்சாவழிகளை சேர்த்து வச்சு முருகருடைய பேத்திகளையும் கிருஷ்ணருடைய பேரனுங்களும் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு டைப் கொடுத்துட்டார், ஏற்கனவே கொடுத்துட்டார். ஃபியூச்சர் அவங்களுக்கு இருக்குது. அதனால் எப்படி இந்தியா தான் ஆள போகிறாரு, இந்தியாவுக்கு பசங்க தான். 2வது பேரை ஒருத்தன் வந்துட்டான்ல, பப்புரு வாகனம் வந்துட்டான், அவன் தான் இந்தியா ஆள போகிறான். ஆனால் முருகர் மூலிமா இந்தியா ஆளுறதுக்கு ஒரு வழி வந்துச்சுன்னு அவருக்கு தெரியுது. ஆனால் அப்படி இந்த சோகம் அவருக்கு தாங்கலை. அதனால் என்ன பண்ணார்னா, அந்த இவன் இருக்கா இல்லையா, அந்த மன்னன் இருக்கா இல்லையா, திருவண்ணாமலையில் இருக்காரு, வல்லால மகாராசன் இருக்கா இல்லையா, ஏற்கனவே வல்லம்னு ஒரு கோயில் இருக்குது, முருகர் கோயில் திண்டிவனம் பக்கத்தில். அந்த இடத்துலையே வந்து வல்லனுக்கும் முருகருக்கும் அந்த விநாயகருக்கும் முருகருக்கும் சண்டை வந்த போதே அவன் வந்து வல்லாளன் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்திருக்கிறான். இவர் இன்னும் கேட்டால் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, உலகத்துக்கு போகிறார்ல, ஃபைட் பண்ண போகிறார் இல்லையா, உலகம் பூரா. அப்போ போகும்பொழுதே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, உலகம் சுற்றி வரக்கூடிய அந்த ராமரை அழைச்சிக்கிட்டு போருக்கெல்லாம் போனார். அழைச்சிக்கிட்டு போய் அயோத்தியில் பதவி பிரமாணம் பண்ணி உலகெல்லாம் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சிவனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்திட்டு போயிருக்கிறார். அந்த வல்லாளனை கூப்பிட்டு, நான் இல்லாத நேரத்தில் நீ தான் பிள்ளை, இப்போ அவருக்கு விநாயகர் இல்லை, நான் இல்லை, இது நான் வெளியூருக்கு போகிறேன், அவருக்கு பாதுகாப்பு தேவை. ஒரு கட்டத்தில் முசுகுந்தன் இருந்த மாதிரி இப்போ வல்லாளன் முசுகுந்தன் இருந்த மாதிரி நீ இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவரை ஒப்படைச்சி, அவங்களுக்கு வந்து இந்த உடை ட்ரெஸ்ஸு மற்றது இந்த கூட மாற வந்து இப்போ காந்திக்கு வயசான காலத்தில் கோல் ஊனிட்டு இருக்கும்போது கூட துணைக்கு வர ஆள் இருப்பாங்கள்ல ஆசிரமத்தில், அந்த ஆசிரமத்தில் அந்த மாதிரி வந்து இதை வச்சு தான் காந்தி ஆசிரமத்தை பண்ணார். அவங்க தான் வந்து உண்ணாமலை அம்மாள், அன்மேரிடு, சிவனுக்கு பணிவு பண்ண சொல்ல ஒரு நர்ஸ் மாதிரி ஒன்று அனுபவிச்சு. இவர் சிவனுக்கு அப்போ 100 வயசு 105 வயசு கிட்ட வந்துருச்சு. அதனால பார்த்துக்கு எல்லா ஏற்பாடும் பக்காவாக பண்ணிட்டு தான் அவர் உலகம் பூரா போவார். ஏன்னா ஊருக்கு பூரா வேலை செய்தவர் சிவனுக்கு எவ்வளோ பாதுகாப்பு பண்ணிட்டு போவார். அப்படி தான் பண்ணார். அதுக்கு சின்ன அந்த அண்ணாமலை இருக்குல்லையே, அந்த பக்கம் அடியண்ணாமலையில் இருக்கிற வரைக்கும் அவங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க எல்லாம். அவர் வந்து கிட்டத்தட்ட 2 பேரும். இப்போ அங்கே யுத்தத்தில் வந்து அங்கே வந்து நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் பீஷ்மர் அடிபட்டார்னு உடனே இங்கே சிவன் என்ன பண்ணுறாருன்னா, ஜீவசமாதி அடையணும்னு முடிவு பண்ணிட்டார். சரி, இந்த விஷயத்தை நம்ம வந்து திருப்பி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.